ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் எடுத்த சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்ததே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்று நல்லா ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணிவிட்டு தாங்க என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு நிறையா செடியெல்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. இப்போதைக்கு நான் ஒரு மணி பிளான்ட் வந்துட்டு கண்ணுன்னு சொல்லி ஆசையாக ஒன்று வளர்த்திட்ருக்கேங்க. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தாங்க அடுத்த ஒர்க்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி வந்துட்டு சண்டே வந்துட்டு லாண்ட்ரி பேக்கில் இருக்கிற துணியெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தது மிஷினில் போட்டோம்னா அது துவைச்ச முடிக்க ஒரு 2 hours ஆகும். அதுக்குள்ளே நம்ம மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்ததையும் மிஷினில் வந்துட்டு துணி போட்டுருவேங்க. வாஷிங் லிக்விடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு ஒரு லிட்டர்லாம் பாட்டிலில் வாங்காமல் 3 லிட்டர் 4 லிட்டர்னு சொல்லிட்டு ஸ்டோரில் ஆன்லைனில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு மணியும் சேவ் ஆகும். நம்ம அடிக்கடி வாங்காமல் 2 months 3 monthsக்கு மட்டும் ஒன்ஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டிவால் பார்த்திங்கன்னா, நான் எந்திரிச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அம்மாவை காணோன்னு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதையும் அவங்களுக்கு ப்ரஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு பாலாற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை ரொட்டி தான் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஈஸி அண்ட் குயிக் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. எங்கள் ஸ்ரீனிமாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோதுமையில் செய்கிற சப்பாத்தி ரொட்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நல்லா இஷ்டப்பட்டு வந்துட்டு சாப்பிடுவாங்க. வீட்டில் என்ன ஒர்க் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியால் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க. மெயினாக சப்பாத்தி தேய்க்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நானும் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கட்டையை வாங்கிட்டு என்னை தேய்க்கவே விட மாட்டாங்க. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்க்குறங்காட்டி ஆர்வமாக வந்துட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து பண்ணிகிட்ருப்பாங்க. சண்டே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஹாலிடேவாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்துட்டு அன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவோம். சண்டே நீங்கள் மார்னிங் வந்துட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பிளான் பண்ணுவீங்கன்னு வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ஃபைனலாக ரொட்டி சுட்டு நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பா கூட வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுருந்தோம். அடுத்தது மெஷினில் போட்டிருந்த துணியும் பார்த்திங்கன்னா ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை எடுத்து மேலே மொட்டை மாடிக்கெலாம் வந்துட்டு போய் காய போடலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அடுத்தது வந்துட்டு மெஷினில் துணி போட்டது வந்துட்டு ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எடுத்து மேலே மொட்டை மாடியிலலாம் காய போடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதையும் வந்துட்டு மெஷினில் ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம துணியெல்லாம் போட்டோம்னா ஒரு 10 o'clock அது ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நல்ல ஒரு வெயில் வந்துடும். நமக்கும் வந்துட்டு துணியெல்லாம் காயறதுக்கு ஒரு நல்ல ஆப்டான டைமாக இருக்கும். துணி வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்தால் போதுங்க, கண்டிப்பாக மொட்டை மாடிக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டிவாலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்பலெல்லாம் போட்டு கிளம்பி நம்ம கூடயே வந்துட்டு மேலே வந்துடுவாங்க. மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்துட்டு நிறையா பூச்செடியெல்லாம் வந்துட்டு வச்சு வளர்த்திட்ருக்காங்க. மெயினாக வந்துட்டு சாமிக்கு தேவையான எல்லா கலர்ஃபுல்லான பூச்செடியெல்லாம் வந்துட்டு வச்சு வளர்த்திட்ருக்காங்க. அவங்க எப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டு அந்த பூச்செடிக்கெலாம் வந்துட்டு தண்ணி ஊற்றும் போது ஸ்ரீனிமாவே வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா அவளுக்கு மொட்டை மாடி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்ரீனிமாவை பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பூவெல்லாம் வந்துட்டு அதை பார்த்தது ரொம்ப குஷியாகி ரொம்ப பிடுங்கி வந்துட்டு விளையாண்டுருப்பாள். குட்டி மேடம் பண்ணுற சேட்டையை பாருங்களேன். நான் பேஸ்கெட்லேருந்து துணி காய போட்டிருக்கேன். அவங்க அதே துணியை வந்துட்டு எடுத்து கீழே மேலே போட்டு மறுபடியும் அழுக்கு பண்ணி விளையாண்டுருக்காங்க.
நம்ம எல்லோரும் வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பெங்களூரில் வந்துட்டு கிளைமேட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அது ரியலி ஒரு உண்மைதாங்க. பெங்களூரில் இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப வெயிலும் அடிக்காது, ரொம்ப நசநசன்னு மழையும் பெய்யாதுங்க. மாட்ரேட்டாக கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக, அதே டைம் வந்துட்டு கொஞ்சம் சன்னியாக பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த பெங்களூரில் இந்த கிளைமேட்டில் இருந்து பழகினவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த பக்கம் போய் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. துணியெல்லாம் காய போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மொட்டை மாடியில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய புறாலாம் வருங்க. எப்பவுமே நான் வந்துட்டு கொஞ்சம் அரிசி வந்துட்டு புறாவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து போடுவேன். அன்றைக்கி வந்துட்டு கீழேருந்து கம்பு வந்துட்டு கொண்டு வந்திருந்தேன். ஸ்ரீனிமாவையும் அப்படியே கொஞ்சம் கம்பெல்லாம் போட வச்சுட்டு அங்கேருந்து ஒரு சின்ன தட்டத்தில் கொஞ்சம் கம்பு வந்துட்டு போட்டுட்டு மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1 டே முன்னாடி வந்துட்டு துவைச்சி காய போட்டிருந்தேன். அதையும் வந்துட்டு எடுத்து மடித்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கீழே. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாட்டர்டேவே வந்துட்டு இட்லி தோசை மாவு வந்துட்டு அரைச்சி வச்சுருவேன். அன்றைக்கி சாட்டர்டே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால மாவு வந்துட்டு அரைக்க முடியல. அவசரத்துக்கு மாவு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கம்பு தோசைக்கு வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். நான் முன்னத்து நாள் நைட்டே வந்துட்டு ஊற வச்சுட்டேன். கரெக்டாக துணி காய போட்டு வந்ததையும் அரைச்சி வச்சுட்டேன் ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில். நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிட்டு கம்பு தோசை வந்துட்டு சுடுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. டூ to 3 டேஸ்க்கு தேவையான மாவு வந்துட்டு மிக்சிலேயே அரைச்சி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்கறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த வெஜிடபிள் ஷாப்பிங்க்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் மேரேஜ் ஆகி இங்கே வந்து ஒரு 1.5 years தான் ஆகுது. நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 1 year-ஆகவே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லெலாம் சொல்லுவேன் இல்லைங்களா, ஒன்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்புறம் கொஞ்சம் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்க கடையில் தான் வந்துட்டு நாங்கள் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்கிட்டுருந்தோம். நாங்கள் எப்போ வெஜிடபிள் வாங்க போனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 700-லேருந்து 800 பில் வந்துடுங்க. அந்த வீக்குக்கு தேவையான ஒரு அளவான வெஜிடபிள்ஸ் தான் வாங்குவோம். பட் ஆனால் அதுக்கே வந்துட்டு இவ்வளோ ரேட் ஆயிரும். நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இதே அளவு தான் வாங்குவோம். பட் ஆனால் 350-லேருந்து 400 தான் வரும். ஆனால் இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு வருது. என்னடா ஒரு டைமும் காய்கறி வாங்கும்போது இவ்வளோ விலை வருதே, நம்ம அந்த காய்கறிக்கு தான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோமா இல்லை அந்த கடைக்கும் வந்துட்டு சேர்த்து வாடகை கொடுத்து வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசிலேஷனாகவே இருக்கும். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு இப்படி தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் அண்டரில் பார்த்திங்கன்னா லைனாக பார்த்திங்கன்னா காய்கறி கடை பழங்கடையெல்லாம் வந்துட்டு நிறையா போட்டிருந்தாங்க. சரி ஒரு டைம் அங்கே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தது எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சுங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்துட்டு போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கேஜி 14 போட்டிருந்தாங்க. நம்ம என்ன வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ கேஜி எடுக்கிறோமோ அந்த கேஜிக்கு வந்துட்டு நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பார்த்திங்கன்னா 2 to 3 kgs தான் வரும். இப்போ 2 kgனா 80 தான் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 150 தான் வந்துட்டு 3 kgs வந்துட்டு நாங்கள் 3 to 4 kgs வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தாங்க அன்னைக்கிலேருந்து அங்கே முடிவு பண்ணேன், இனிமேல் வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பெரிய பெரிய கடையில் வாங்குறது வந்துட்டு முதல்ல நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு ரீசனபுளாக வந்துட்டு இருக்கிற கடையில் தான் இனிமேல் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரு 2 months-ஆக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்கிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் 800-க்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு 150-லேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே இப்போ நாங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஆனியனும் டொமேட்டோவும் சேர்த்தியே பார்த்திங்கன்னா ஒரு 300 தான் வந்துட்டு வருது. மிச்ச அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃப்ரூட்ஸும் வந்துட்டு இப்போ அதிகமாக எங்களுக்கு வந்துட்டு வாங்கிக்கிறோம். இதே பார்த்திங்கன்னா ஆப்பிள், மாதுளை, பனானா, அப்புறம் ஆரஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் மொத்தமாகவே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 400 தான் வருது. டோட்டலாகவே ப்ளஸ் வெஜிடபிள் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 800 தான் ஆகுது.
புதுசாக வந்து ஃபேமிலி ரன் பண்ணுற எல்லாத்துக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல லெசனாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பெரிய பெரிய கடையில் போய் வெஜிடபிள்ஸ் ஷாப் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ரோட் சைட் கடையில் வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மணி சேவ் ஆகும். டெய்லி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி லன்ச் மெனு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் தண்ணி குழம்பு, ரசம், அப்புறம் சிக்கன் சுக்கா வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். லன்ச் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நைட்டுக்கும் வந்துட்டு தேவையான அளவு பார்த்திங்கன்னா குழம்பு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு செஞ்சு வச்சிட்டேன். ஸோ தோசைக்கு பார்த்திங்கன்னா அதே குழம்பு வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். க்கான நல்ல சூப்பரான மீல் வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட்டில் 2 பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு தனித்தனி கவரில் வந்துட்டு போட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு இருந்த கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக கிள்ளி அலாசி வச்சுட்டு அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம் இஞ்சி எல்லாம் இருந்தங்காட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீக் நான் வந்துட்டு வாங்கலை. ஸோ தேவையான கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் அளவாக வாங்கிட்டேன். வீக்லி வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த வெஜிடபிள் வந்துட்டு எப்போவுமே என்னோடய லிஸ்ட்டில் இருக்கும். என்ன வெஜிடபிள் வாங்குறனோ இல்லையோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வெஜிடபிள் வந்துட்டு நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெஜிடபிள் வந்துட்டு நீங்கள் வாங்குவேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வாங்குகிற வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பீட்ரூட், கேரட், பீன்ஸு, அப்புறம் வந்துட்டு இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் கேப்சிகம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேப்சிகம் வாங்குவேன். அப்புறம் வந்துட்டு சாம்பாருக்கு தேவையான ஏதோ ஒரு முருங்கைக்காய் இல்லைன்னா முள்ளங்கி, இந்த 4 வெஜிடபிள் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு என்னோடய லிஸ்ட்டில் வந்துட்டு எப்போவுமே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறக்கு இந்த மாதிரி நீங்கள் பெரிய பேஸ்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஏர் வந்துட்டு நல்லா போகிற மாதிரி வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 500 to 600 தான் ப்ரைஸ் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா அதுவும் தனியாக வந்துட்டு சின்ன பேஸ்கெட்டில் நான் வெளியவே வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பெங்களூர் இருக்க கிளைமேட்டுக்கு மோஸ்ட்லி தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்துட்டு அழுகி போகிறதில்ல. ஸோ நான் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்குவேன். அப்புறம் மார்னிங் வந்துட்டு காய போட்ட துணியெல்லாம் வந்துட்டு ஃபைனலாக காஞ்சிருச்சு. ஸோ 4 to 5 அந்த டைமில் போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டேன். சண்டே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எனக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு இந்த மாதிரி தான் போகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.